வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அப்போலோ மருத்துவமனை வந்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலன் பற்றி விசாரிப்பு. தமிழகத்திற்கு தண்ணீர் தர கர்நாடகம் மீண்டும் மறுப்பு. காவிரி தீர்ப்பில் திருத்தம் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. காவிரி மேலாண்மை வாரிய தமிழக பிரதிநிதி பொறியாளர் சுப்பிரமணியன். தமிழக அரசு பரிந்துரை. ₹65,000 கோடி கருப்பு பணம் ஒப்படைப்பு. நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பற்றி தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் விசாரித்தறிந்தார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் உடல்நலம், அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் பற்றி கேட்டறிவதற்காக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை வந்தார். முதல்வர் சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனைக்கு வந்த அவரை அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், மாவா பாண்டியராஜன் ஆகியோரும் அரசு உயர் அலுவலர்களும் மருத்துவமனைக்குள் அழைத்துச் சென்றனர். மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் உடல்நலன் பற்றி விசாரித்ததுடன் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் பற்றியும் உயர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஆளுநர் வருகை காரணமாக மருத்துவமனை வளாகத்தைச் சுற்றிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் திருத்தம் கோரி கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரியில் இருந்து வரும் 6ஆம் தேதி வரை நாள்தோறும் வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறக்க வேண்டுமென கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை 3 நாட்களுக்குள் அமைக்க வேண்டுமெனவும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. இதனிடையே காவிரியில் இருந்து நீர் திறக்க வேண்டுமென்ற உத்தரவில் திருத்தம் கோரி கர்நாடக அரசு சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் உத்தரவில் திருத்தம் கோரியும் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டாம் என கர்நாடக மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. காவிரியில் இருந்து 6000 கனஅடி தண்ணீர் திறக்கவும் காவிரி மேலாண்மை வாரியத்தை 3 நாட்களுக்குள் அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் சித்தராமையா தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதா அல்லது கர்நாடக சிறப்பு பேரவை தீர்மானத்தின்படி செயல்படுவதா என விவாதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டாம் என இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு தமிழக அரசு சார்பு உறுப்பினராக காவிரி தொழில்நுட்ப குழு தலைவரான பொறியாளர் ஆர் சுப்பிரமணியன் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கில் வரும் 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டது. மேலும் மேலாண்மை வாரியத்தில் இடம்பெறும் வல்லுநர்களின் பெயர்களை இன்று மாலை 4 மணிக்குள் 4 மாநிலங்களும் அறிவிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது. இதனையடுத்து காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு தமிழக அரசின் உறுப்பினராக காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் பொறியாளர் ஆர் சுப்பிரமணியன் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி அரசு சார்பில் மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சாமிநாதனின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் பிரதமர் தேவகவுடா பெங்களூருவில் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கில் உடனடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கவும் 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சித் தலைவருமான தேவகவுடா காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். தனது ஆதரவாளர்களுடன் பெங்களூரு விதான் சௌதா காந்தி சிலை அருகில் தேவகவுடா உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என்றும் தேவகவுடா தெரிவித்துள்ளார். In 4 days. Yes, okay. That's why we requested to send that committee. Let the people of this country judge. We made a humble request to send this same monitoring committee. Let them visit one day Tamil Nadu, one day Karnataka. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை அடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலை நடத்தியதை அடுத்து எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே காஷ்மீர் எல்லைப் பகுதியான அக்னூரில் இன்று அதிகாலை 4 மணி முதல் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு மற்றும் மாற்றர் பீரங்கி தாக்குதலை நடத்தி வருகிறது.
கடந்த 3 நாட்களில் பாகிஸ்தான் ராணுவம் 4 தடவை அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்தியாவின் அதிரடி தாக்குதலை அடுத்து 4 மாநில எல்லையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் அண்மையில் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து எல்லைப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பன்னாட்டு எல்லைக்கோட்டு பகுதியில் வசித்து வந்த கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக எல்லைப்பகுதிகளில் இருந்து 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநில முதல்வர் எல்லைப் பகுதிகளில் வசித்து வரும் மக்களை சந்தித்து தற்போதைய நிலைமை தொடர்பாக எடுத்துரைத்தார். இதேபோல் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநில காவல்துறை உயர் அலுவலர்கள் எல்லைப் பகுதியில் வசித்து வரும் மக்களை பாதுகாப்புடன் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ தளபதி தல்பீர் சிங் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் நுழைந்து அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் பயங்கரவாத முகாம்களை அழித்ததுடன் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் வந்த ராணுவ தளபதி தல்பீர் சிங் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். கணக்கில் காட்டப்படாத 65,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். கருப்பு பணம் மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கணக்கில் காட்டப்படாத சொத்து தொடர்பான விவரங்களை தெரிவிக்கும் திட்டத்தை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த திட்டத்திற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 65,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு 30,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். एचएसबीसी केस में लगभग 8,000 करोड़ रुपए का असेसमेंट हो चुका है। पनामा केसेस में भी ₹56,378 करोड़ अनडिटेक्टेड इनकम निकली है और एक्चुअल कैश सीजर जो हुआ वो लगभग 1986 करोड़ का 1986 करोड़ का हुआ है। சென்னையில் உடற்கூறு ஆய்வு முடிவடைந்ததை அடுத்து ராம்குமாரின் உடல் அவருடைய தந்தை பரமசிவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராம்குமாரின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்யும் போது தங்களுடைய தரப்பு மருத்துவரும் இடம்பெற வேண்டுமென ராம்குமாரின் தந்தை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவர்களும் உடற்கூறு ஆய்வில் இடம்பெறுவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவர் கதிர் கே குப்தா உள்பட 5 பேர் கொண்ட மருத்துவக் குழு இதனை மேற்கொண்டது. 2.5 மணி நேரம் நடைபெற்ற உடற்கூறு ஆய்வு முழுவதும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராம்குமாரின் உடல் அவருடைய தந்தை பரமசிவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் ராம்குமாரின் உடல் அவருடைய சொந்த ஊரான மீனாட்சிபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரும் சாட்சியமான ஒரே நபர் ராம்குமார் மட்டுமே என்று தெரிவித்தார். ராம்குமாருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்காதது வேதனை அளிக்கிறது என்றும் திருமாவளவன் கூறினார். 2 மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அறுவை செய்து எடுக்கப்பட்டிருக்கிற உடற்பாகங்களை ஒரு பகுதியை ஹைதராபாத்தில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி அங்கே பரிசோதனை செய்ய வேண்டும். போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட், வீடியோகிராஃப்ஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் இவற்றுக்கான நகல்கள் பரமசிவம் ஆகிய எனக்கு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த நிலையில மூத்த வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்ட நகர்வு குறித்து அவருடைய தந்தை முடிவெடுப்பதாக கூறியிருக்கிறார். காவிரி விவகாரத்தை அரசியலாக்கும் தேவகவுடா, தமிழக தலைவர்கள் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி விவகாரத்தை அரசியலாக்க முன்னாள் பிரதமர் தேவகவுடா முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இலகணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டியிட இலகணேசன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.
இதனை அடுத்து சென்னை திரும்பிய அவருக்கு கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இலகணேசன், மத்திய பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி தமிழக நலனுக்காகவும் செயலாற்றுவேன் என்று தெரிவித்தார். மத்திய பிரதேசம் என் மீது நம்பிக்கை வைத்து தேர்வு செய்திருப்பதால் மத்திய பிரதேசத்து மாநிலத்திற்காகவும் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் நலன் ஆகியவைக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற வகையிலும் எனது பணி தொடர்ந்து நடைபெறும். கர்நாடகத்தின் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் அதை செய்தாக வேண்டாம். அப்போதுதான் அவளுக்கு அடுத்த தேர்தலில் கொஞ்சமாவது ஓட்டு விழும். தேவகவுடா அதைத்தான் செய்திருக்கிறார். இதில் வியப்பதற்கு எதுவுமே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை கலைக்க மத்திய அரசு பரிந்துரைக்க வேண்டுமென கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முன்னாள் பிரதமர் தேவகவுடா உண்ணாவிரதம் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுகிறது என்று சொன்னால் இன்னும் அந்த அரசை கலைக்காமல் இருப்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தாத கர்நாடக அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். நடிகர் சிவாஜி கணேசனின் 88வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ் திரையுலகில் நவரச நடிப்பால் தனக்கென்று தனி இடம் பிடித்தவரும் செவாலியர் பட்டம் பெற்றவருமான நடிகர் சிவாஜி கணேசனின் 88வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள அவருடைய சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்ட தலைவர்களும் சிவாஜியின் மகன் ராம்குமார், பேரன் விக்ரம் பிரபு உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் கைது செய்யப்பட்ட கொலையாளி கொடுத்த தகவலை அடுத்து வாய்க்கால்களின் ஓரத்தில் புதைக்கப்பட்டிருந்த 5 உடல்கள் இன்று தோண்டி எடுக்கப்பட்டன. திருவெரும்பூர் அருகே உள்ள வெங்கூரை சேர்ந்த தங்கதுரை என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கிருஷ்ணசமுத்திரத்தைச் சேர்ந்த சப்பானி என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேலும் விசாரணை செய்ததில் திருவெரும்பூர் பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் வாய்க்கால்களின் கரைகளில் பலரை கொன்று புதைத்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் காணாமல் போனோர் பற்றிய விவரங்களை காவல்துறையினர் சேகரித்தனர். அவர்களில் 8 பேரை கொன்று புதைத்ததாக சப்பானி தெரிவித்ததை அடுத்து உடல்களை தேடும் பணி நடைபெற்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தங்கதுரையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டதை அடுத்து சத்யநாதன், குமரேசன், தேக்கன், விஜய், விக்டர் ராஜ் மற்றும் கோகிலா ஆகியோரின் உடல்கள் இன்று தோண்டி எடுக்கப்பட்டன. மேலும் 2 உடல்களை தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் எங்கள் அப்பா திட்டமிட்டு சதி பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இது உண்மை. அதுக்கு பிறகு ஏன்னா இப்போ 4-5 நாளாக பாடியை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் முதல் கட்டமாக ஒரு கட்டம் மெக்கனாச்சி அம்மன் கோயிலில் ஒரு கட்டம் எடுத்திருக்காங்க. இங்கே செக்குப்பாறை 2வது இதாக எடுத்திருக்காங்க. எங்கள் அப்பாவோட பாடி இன்னும் இது வரைக்கும் இல்லை. நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இடமும் பக்கத்து இடத்துல 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதெல்லாம் புதைச்சி வச்சுருக்கிறார். முதலாவதாக சத்யநாதன் எடுக்கும்போது அவருடைய சட்டையும் அவருடைய ஃபேண்டையும் வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சோம். 2வது குமரேசனை கண்டுபிடிக்கும் போது அவருடைய கையில் கயிறு கட்டியிருப்பார். அப்புறம் ஒரு செயின் போட்டிருப்பார். அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ப்ரூவ் பண்ணோம். திண்டுக்கல்லில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அனைத்து கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் திண்டுக்கல் மாநகராட்சியின் 26வது வார்டு உறுப்பினர் பதவிக்காக சிவக்குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதற்கான படிவத்தை தேர்தல் அலுவலர் செபாஸ்டியனிடம் அவர் அளித்தார். திருப்பூரில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள மொத்தம் 60 வார்டுகளில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் திருப்பூர் மாநகராட்சியில் 19வது வார்டு உறுப்பினர் பதவிக்காக ராஜகணபதி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலர் தயாநிதி உள்பட ஏராளமான கட்சி உறுப்பினர்கள் அப்போது உடனிருந்தனர். காரைக்குடியில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகராட்சிக்கு உட்பட்ட 35வது வார்டு உறுப்பினர் பதவிக்காக கேப்டன் இருதயராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது இந்திய ஜனநாயக கட்சியின் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலர் லாரன்ஸ் மற்றும் ஏராளமான கட்சி உறுப்பினர்கள் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் முன்னாள் அமைச்சரின் உறவினர்கள் உட்பட 4 பேர் பலியானார்கள்.
துவரங்குறிச்சி அருகே உதினிப்பட்டியைச் சேர்ந்த லுக்மான் ஹக்கீம் என்பவர் தனது மனைவி ஆயிஷா மற்றும் உறவினர்களுடன் மதுரையில் இருந்து துவரங்குறிச்சி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். மதுரை மேலூர் அருகே உள்ள ஐயாப்பட்டி 4 வழிச்சாலை அருகே கார் சென்றபோது டயர் வெடித்து சிதறியதால் நிலைகுலைந்த கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியது. அந்த காரில் சென்னையில் இருந்து வந்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சரின் உறவினரான செந்தில்குமாரின் மகன் சாய்கவின் மகள் சாய் தென்றல் ஆகியோர் உயிரிழந்தனர். இதேபோல் மோதிய காரில் பயணம் செய்த லுக்மான் ஹக்கீமும் அவரது உறவினர் ஜமீபா பானுவும் 1 மாத குழந்தையும் உயிரிழந்தனர். சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து திருப்பதி துறைக்குடை ஊர்வலம் இன்று சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு தமிழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையும் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியம் கொண்ட திருக்குடைகளும் மங்கள பொருட்களுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த திருக்குடைகள் சென்னையில் இருந்து ஊர்வலமாக ஏழுமலையான் கோவில் கருட சேவைக்காக எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம். திருமலை திருப்பதி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வெங்கடேச பெருமாளுக்கு இந்த திருக்குடைகள் சமர்ப்பணம் செய்யப்படுகின்றன. அதன்படி சென்னை பூக்கடை பகுதியில் அமைந்திருக்கும் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இன்று காலை 10:31 மணிக்கு சிறப்பு பூஜைகளுடன் 11 திருப்பதி திருக்குடைகளின் ஊர்வலம் தொடங்கியது. சென்னையில் உள்ள முதன்மை சாலைகள் வழியாக சென்று வரும் 6ஆம் தேதி இந்த 11 குடைகளும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலை சென்றடைய உள்ளன. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக மிகவும் புகழ்பெற்ற தசரா திருவிழா குலசேகரன்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாதான். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் பக்தர்கள் காளி, அம்மன், பிள்ளையார், முருகன் போன்ற தெய்வ வேடங்களையும் புலி, குரங்கு, கரடி போன்ற விலங்கு உருவங்களையும் வேண்டுதலின் பேரில் அணிந்து வலம் வருவது வழக்கம். சிறப்புமிக்க முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா இன்று அதிகாலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. யானை மீது ஏற்றி வரப்பட்ட சிம்ம உருவம் பொறித்த கொடி மூலஸ்தானத்திற்கு எதிரே உள்ள செப்பு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கொடியேற்றத்தின் போது ஜெய்காளி என முழக்கமிட்ட பக்தர்கள் செவ்வாடை உடுத்தி கையில் காப்பு கட்டி விரதம் தொடங்கினர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள குலசை தசரா திருவிழாவின் உச்ச நிகழ்வாக வரும் 10ஆம் தேதி நள்ளிரவில் சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ளது. புரட்டாசி மாதத்தின் 3ஆம் வார சனிக்கிழமையான இன்று தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள திருவண்ணாமலையில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்த பின்னர் திருவண்ணாமலைக்கு வந்து ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த கோவிலில் கடந்த 17ஆம் தேதி பிரம்மோற்சவம் தொடங்கியது. 3ஆம் வார சனிக்கிழமை வைபவத்தையொட்டி ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் அலமேலு மங்கை தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இன்று நடைபெற்றன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன். முதல் இன்னிங்ஸில் இந்தியா 188 ரன்கள் முன்னிலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கொலம்பியாவில் உள்நாட்டுப் போரின் போது அபாட்டாவோ நகரில் நடந்த இனப்படுகொலைக்கு ஃபார்க் போராளிகள் அமைப்பு மன்னிப்பு கோரியுள்ளது. கொலம்பியாவில் 50 ஆண்டு காலமாக ராணுவத்திற்கும் ஃபார்க் போராளிகளுக்கும் இடையே நடந்து வந்த உள்நாட்டுப் போர் தற்பொழுது முடிவை எட்டியுள்ளது. இருதரப்பிற்கும் இடையில் அண்மையில் அமைதி ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. இதனிடையே கடந்த 1994ஆம் ஆண்டு சினிட்டா நகரில் நிகழ்ந்த இனப்படுகொலையில் 35 பேர் கொல்லப்பட்டனர். இந்த இனப்படுகொலைக்கு
ஃபராக் அமைப்பு மன்னிப்பு கோரியுள்ளது. அபாட்டாவோ நகருக்கு வருகை தந்த ஃபார்க் படையின் தலைமை தளபதி இவான் மாக்யூஸ் அங்குள்ள நடுநிலைப்பள்ளி ஒன்றில் இந்த இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோரினார். இதனிடையே அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக கொலம்பியாவில் நாளை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன் மட்டுமே எடுத்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் நேற்று தொடங்கியது. இந்திய அணி சொந்த மண்ணில் ஆடும் 250வது டெஸ்ட் போட்டியான இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நேற்றைய ஆட்டத்தில் ரன் குவிக்க இந்திய அணி மிகவும் தடுமாறியது. நேற்று முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை இழந்து 239 ரன்கள் எடுத்தது. இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கிய நிலையில் இந்திய அணி 104.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 316 ரன்கள் எடுத்துள்ளது. இதனிடையே பேட்டிங்கை தொடங்கியுள்ள நியூசிலாந்து அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 85 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டது. பின்னர் ஆட்டத்தை தொடர்ந்த நியூசிலாந்து இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன் மட்டுமே எடுத்துள்ளது. இந்திய அணியை விட 188 ரன்கள் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அப்பல்லோ மருத்துவமனை வந்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலன் பற்றி விசாரிப்பு. தமிழகத்திற்கு தண்ணீர் தர கர்நாடகம் மீண்டும் மறுப்பு. காவிரி தீர்ப்பில் திருத்தம் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. காவிரி மேலாண்மை வாரிய தமிழக பிரதிநிதி பொறியாளர் சுப்பிரமணியன் தமிழக அரசு பரிந்துரை. 65,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் ஒப்படைப்பு. நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.